அப்பா எத்தனை தடவைப்பா சொல்கிறது என்னோட சட்டை எடுத்து போடாதீங்க, என்னோட பேண்ட் எடுத்து போடாதீங்கன்னு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எதை கேட்டாலும் திரு திருன்னு முழிக்க வேண்டியது, எப்போ கேட்டாலும் மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டியது. அப்படி என்னதான் ஞாபகம் மறதியோ. நேற்று காலையில் வாடகை பணம் கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன்ல, ஓனர்கிட்ட போய் வாடகை பணம் கொடுக்காம அவர்கிட்ட போய் வாடகை கேட்டிருக்கீங்க. உங்கள் முன்னாடி எதுவும் சொல்லலை. என்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு தெரியுமா? உங்கள் அப்பா என்ன லூஸான்னு கேட்குறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா அந்த இடத்துல? புரிஞ்சுக்குங்கப்பா. நான் இப்படி ஏதாவது சொன்னால் உடனே கோச்சிட்டு வீட்டை விட்டு போகிறேன், தங்கச்சியை பார்க்க போகிறேன், அக்காவை பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பிடாதீங்க. போன மாதம் போனீங்களே பொள்ளாச்சி போகிறோன்னு மேட்டுப்பாளையத்துக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு சங்கர் ஃபோன் பண்ணி கேட்குறான், என்னடா அவங்க அப்பா இங்கே வந்திருக்காருன்னு. பக்குன்னு தூக்கி போட்டுச்சு. இப்போலாம் எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடாதீங்கப்பா. அப்புறம் நானும் அம்மா உங்களை தேடி நாயாக தெருவா அலையணும். உங்களால் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஹெல்ப் இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருங்க. எதை கேட்டாலும் மறதி மறதி மறதி. அப்படி என்னதான் மறதியோ. இவர் எங்க இருக்கிறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையே. கடவுளே, அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. தம்பி, என் புருஷனை காணோம். சிகப்பா இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, 55 வயசு ஆகுது. இல்லைங்கம்மா, நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அப்படி யாரும் பார்க்கலாம். எட்வர்டு அங்கே கவனிச்சியா? எங்கேயா? அதான் அந்த பிளாக் டிஷர்ட் போட்டு போறாரு, அந்த பெருசு தான். காலைல பேப்பர் வாங்க போனேன், பையில் கையை விட்டு ரொம்ப நேரமாக எதையோ தேடிக்கினே இருந்தாருப்பா. போகிற வரவங்களாரும் முறைச்சி முறைச்சி பார்த்துனே கிடையாது. ஆமாங்கண்ணா, காலையில் நான் பால் வாங்க போகிறப்ப கூட எனக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருந்தார். கரெக்டாக அவர்கிட்டன்னு வரப்போ என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே திரும்பி வந்து பின்னாடி கடைசியாக நின்றுக்கிட்டாரு. அப்படின்னா நம்ம ஏரியாவில் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வயசு பசங்களை இந்த காலத்தில் நம்பலாம், ஆனால் இந்த பெருசுங்களை நம்பவே முடியாது. சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாரு? இப்போ கூட பாரு, நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே வர்றத. அதானே, அவரை கூப்பிடு, விசாரிச்சிருவான். ஹலோ சார், இங்கே வாங்க. யார் நீங்கள்? எந்த ஏரியா? எட்டு இங்கே வேணாம், உள்ளே கூப்பிடு, விசாரிச்சிருவான். சார், யாராவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப நேரமா? எதனா தொலைச்சிட்டிங்களாண்ணா? அவ்வளோ கஷ்டமான கேள்வியாக கேட்டான், இந்த இழு இழுக்கிறாரு. உங்கள் பேர் என்ன? சரி, எந்த ஏரியானாவது சொல்லுங்களேன். ஏரியா அந்த கோயிலுக்கு பக்கம் குமரன் நகர். என்னது குமரன் நகரா? இந்த ஏரியாவில் 20 வருஷமாகிறேன், எனக்கு தெரியாமல் குமரன் நகரா? இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி சார்? ஏதாவது அட்ரஸ் வச்சுருந்தா கொடுங்க. அட்ரஸ்ஸு எந்த அட்ரஸ்ஸு? இந்தாங்க. கோயம்புத்தூர் அட்ரஸ் எடுத்தாந்து கோடம்பாக்கத்தில் தேர்றாரு. பாவம், இவரை தேடி இவர் வீட்டில் இருக்கவங்களும் எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ. வணக்கம் சார், காணாமல் போனவங்களை பற்றி யார்கிட்ட சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சார் தான் எஸ்ஐ அங்கே நிற்கிறாரு பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பேசி முடிச்சோன்னா. ஓகே சார். தம்பி கொஞ்சம் ஓரமாக வந்துடுங்க. ஓகே சார். கடவுளே, உங்களை பார்த்துட்டேனா? இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தேடி வழக்கமா நீங்க போற இடங்களெல்லாம் போய் தேடி விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க என்னன்னா இங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க இவங்கெல்லாம்? எங்கெல்லாம் உங்களை தேடுது? நேத்து ராத்திரில இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? ஐயோ, முகத்தை பாருங்களேன், எப்படி வேத்து கொட்டி இருக்கு. ஐயோ, ஒரு நைட்ல இப்படி வாடி போச்சே. வாங்க வீட்டுக்கு போலாம். யார் நீங்கள்? வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க? நானே காலிலேருந்து என் பையனோட வீட்டை தாங்க தேடிட்டு இருக்கேன். பையனை தேடுறீங்களா? நானும் நம்ம பையனும் தாங்க உங்களை தேடுறோம். ஐயோ, இருங்கம்மா,
யாரும்மா நீங்கள்? நான் தாங்க அவர் ஒய்ஃபு. என்னது ஒய்ஃபா? காலையிலேருந்து அவர் பேரை கேட்டுனுக்குறோம், பேரை கூட சொல்லாமல் ஒரே குழப்பமாகவே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. என்னது ஞாபகம் மறதியா? அதுக்குன்னு பேர் விடவா மறந்து போங்க? ஆமாங்க, இதுக்கு பேர் தான் அல்சீமர்ங்கிற ஒரு என்னது? ஞாபகம் மறதி. அல்சேஷனா? நாய் பேர்லாம் சொல்கிறீங்க? அல்சீமர்ங்கிறது ஒரு கொடுமையான ஞாபக மறதி நோய்ங்க. அவரை சுத்தி என்ன நடக்குது எதுவுமே தெரியாதுங்க, மறந்துடுவாரு. காலையில சாப்பிடலங்கிறத கூட மறந்துட்டு பசியோட இருப்பாருன்னா பாத்துக்கோங்களேன். அவர் யாருங்கிறது, அவரை சுத்தி என்ன நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியாது. நான் ஒரு சின்ன குழந்தைய போல அவரை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டு இருக்கேன். நேத்து ஈவினிங் வெளியில போனாரு, எப்படியோ மிஸ் ஆயிட்டாரு. கேட்கவே கொடுமையாக இருக்கே. நேத்திக்கு ஈவினிங்ல இருந்து ராத்திரி பூரா நான் அவரை தாங்க தேடிட்டு இருக்கேன். சொல்லுங்க, அம்மா அப்படி காணாம போனாங்க? அது வந்து சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லை வீட்டில் யாராவது அவங்கள திட்டினீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வெளியில் போனாங்க. அப்போதுலேருந்து ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய தேடிட்டேன் சார். அவங்கள எங்கேயும் காணும். அதை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் சார். ஈவினிங் போனாங்கன்னு சொன்னீங்க, காலையில் காணாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்படி மொட்டையாக சொன்னா எப்படி சார்? அவங்களே காணா போயிட்டாங்களா இல்லை நீங்களே எதுவும் அடித்து துரத்தி விட்டீங்களா? ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் சார், அவங்கள காணும். இப்படி மொட்டையாக சொன்னா எப்படி சார்? பிகினிங்லேருந்து சொல்லுங்க. சரி சொல்கிறேன் சார். போன வருஷம் அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த செய்தி கேட்டு அம்மா முதல்ல ஒத்துக்கவே இல்லை. ஒரு வாரம் அழலுனா கூட பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் அவங்களால என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓ, அதுலேருந்து அம்மாவுக்கு எப்போது அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. வெளியில் போயிட்டு அப்பா உரத்தில் இருக்க யாரையா பார்த்து வாங்க வீட்டுக்கு போகலாம், நானும் பையனும் உங்களுக்கு தான் காத்திருக்கேன்னு சொல்லி அழுது புலம்புவாங்க சார். அப்படியா? அம்மாவுக்கு ஏதாவது மென்டலி? நோ சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அம்மாவை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன் ஏற்கனவே. டாக்டரும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு எப்போது அப்பா ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. மற்றபடி மென்டலி டிசார்ட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். அம்மாவுக்கு இப்படி ஆகிறதுக்கு என்ன சார் ரீசனு? அப்பாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கே அவர் சிரமப்பட்டார் சார். சரி, இதனால் என்னாக போகுதுன்னு நினச்சோம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேரே அவர் மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். வாட்? அவர் பேரே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமாம் சார், அது ரொம்ப கொடுமையான ஞாபக மறதி நோய் சார். சரியான கவனிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மரணத்தில் கொண்டு போய் கூட விட்டுடும். அதனால தான் சார் எங்கள் அப்பா கூட இறந்துட்டார். மை காட், இஸ் இட் சோ? ஓ, ஞாபகம் மறதியால உயிர் கூட போகுமா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாதா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அவரை பத்திரமா பார்த்துக்கிறது தான் சார். நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அது தீவிரமாகாமல் பார்த்துக்கலாம், ஆனால் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது சார். புரியலையே, எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்திருக்க ஞாபக மறதி நோயை டாக்டர் அல்ஷிமர்னு சொன்னாங்க சார். வாட்? அல்ஷீமர்? ஆமாம் சார், இது ரிஸ்க்கானது. சாதாரண ஞாபக மறதியை விட இது ரொம்ப ரிஸ்க்கு சார். அவங்க ஒய்ஃபை கூட அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்னா பார்த்துக்குங்களேன். பூனையை பார்த்து புலின்னு சொல்லுவாங்க, பாத்ரூமில் கூட போய் படுத்து தூங்குவாங்க, சட்டையை பேண்ட் மாதிரி போட ட்ரை பண்ணுவாங்க, 4வது மாடி பால்கனியில் நின்றுட்டு தர நினச்சி இறங்க முயற்சி பண்ணுவாங்க. அவ்வளோ சீரியஸா அது? ஆமாம் சார், அது அப்படி தான். எங்கள் அப்பா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார் சார். நாங்கள் எங்கே தேடியும் அவர் கிடைக்கல. ஆனால் கடைசியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து போயிட்டதாக ஒரு தகவல் கிடச்சிது. நான் தான் போய் பார்த்தேன் சார். எங்கள் அப்பா எப்படி இருப்பார் தெரியுமா சார்? சும்மா ஆஜானுபாவாக இருப்பார் சார். ஆனால் அவர் இறந்த போது போய் பார்த்தா பல மாதம் பட்டினி கிடந்த மாதிரி எலும்பு தோலுமாக இருந்தார் சார். பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தார் சார். அம்மாவுக்கு எப்பயிலேருந்து இப்படி? அப்பா இறந்த அந்த ஸ்பாட்டில் அம்மா அப்பாவோட உடம்பு கண்டிஷனை பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டாங்க சார். ஓ, ஐ எம் வெரி சாரி. சாரி சார். ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவ்வளோ சீரியஸாக இருக்கிற எப்படி சார் ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டீங்க? ஆ, அப்போ டாக்டர் சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படி தானே? நோ சார், டாக்டர் எங்கள் அப்பாவை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அவரை நீங்கள் பிறந்த குழந்த மாதிரி பார்த்துக்கிறது மட்டும்தான் சொன்னார் சார். அதையே எங்கள் அம்மா வேத வாக்கை எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பாவை ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். எங்கள் அம்மா என்கிட்ட கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, உன்னை கூட அப்படி பார்த்துக்கிட்டது இல்லைடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. அப்படின்னா நீங்களே பார்த்துக்கலாம் சார் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. ஓ ஐ சி. அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா ரொம்ப பத்திரமால பார்த்துருந்துருக்கணும். அப்படி இருந்து எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? எங்கள் அப்பாவை ரொம்ப நல்லா தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஈவன் ராத்திரி படுக்கும்போது கூட எங்கே எழுந்துச்சு வெளியில் போயிடுவாங்கிற பயத்தில் எல்லா கதவையும் பூட்டிட்டு வெளியில் உள்ள லைட்லாம் எரிய விட்டுட்டு தான் படுப்போம் சார். அப்படி இருந்து ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, எங்கள் அம்மா ஏதோ அசந்து தூங்கிட்டாங்க போல். நானும் ஊரில் இல்லை, அவர் எப்படியோ கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டார் சார். அப்பாவை சரியாக கவனிக்க விட்டதுனால தான் அவர் இறந்துட்டாரோ என்ற குற்ற உணர்ச்சியில் தான் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காருன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அவர் உருவத்தில் வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா வாங்க வீட்டுக்கு போகலான்னு உரிமையாக கூப்பிடுவாங்க சார்.
இப்போ கூட எங்கே யாரை பார்த்து வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்களோ தெரில சார். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்களும் டயர்டா இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். ஓ, இப்போ தான் சார் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கோடம்பாக்கத்தில் நைட் ரவுண்ட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிறைய பேர் அலைவாங்க. என்னை பார்த்த உடனே தலை தெரிச்சு ஓடுவாங்க பார்த்துக்குங்க. அதில் ஒரு பெருசு இருக்கான் பார்த்துங்க, என்னையே மறைச்சி பார்த்துட்டு இருப்பான். எனக்கு சரியான கடுப்பாயிருச்சு. நேராக கூட்டு வந்து விசாரண்ட பேரில் போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டேன். ஐ வாஸ் ராங். பட் நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு கூட எதுவும் இது மாதிரி எதுவும் மேபி சார். அப்படின்னா இனிமேட்டு கொஞ்சம் விவரமாக தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ என்ன பண்ணுறது? இது ஆவர கதையல்ல, எதுக்கும் எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடு. சரி, ஃபோன் போட்டு வந்துடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஓகே. சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். அப்படியா? நீங்கள் அங்கேயே அவரை ஹோல்ட் பண்ணி வைங்க. இங்கே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நாங்கள் அவரை அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஃபோன் பண்ணிட்டேன். ம், உங்களுக்கு தெரிஞ்சவர் யாரோ அனுப்புகிறாராம். சரி சரி. சார், அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆமாம் சார். அங்கே பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஓகே நீங்கள் சார். சொன்ன அடையாளத்தை வந்து ஒரு அம்மா இருக்கதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்கள சார். ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன சரி, செய்றீங்க, அங்கே போய் பார்த்துட்டு உங்கள் அம்மா தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ சார். ம். சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு ஸ்டேஷனில் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை தேடி வந்துன்னு இருக்காங்க. நீங்களும் அழாதீங்கம்மா. அம்மா, என்னம்மா இங்கே இருக்க? என்ன அம்மாவா? எங்கெல்லாம் தேடுறது உன்னை? இங்கே என்ன பண்ணுற? வாமா போகலாம். அப்பாவை கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. அது அப்பா இல்லைம்மா, வாமா நீ. வந்தது இவர் பையன் இல்லையா? அப்போ நம்ம தான். அப்பாவை கூட்டே போயிடலாம்ப்பா. அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சுமா, நீ வாமா நீ. சொல்றது வாமா. கேளுப்பா. நான் சொல்கிறேம்மா, நீ வாமா. அப்போ நான் எங்கே போகிறது? என் பையனோட வீடு எங்கே இருக்கு? அம்மா சரியான இடத்துக்கு போயிட்டாங்க. புரியலையே. அப்போ இந்த பெரியவரை. ஹலோ ஹலோ சார். ஹலோ, ஒரு நிமிஷம். சார் கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ சார். சார், நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள், குறிப்பாக 60 வயதை கடந்தவர்களுக்கு ஞாபக மறதி அடிக்கடியோ அல்லது அதிகமாகவோ இருக்குமாயின் வயதானால் வரும் சாதாரண ஞாபக மறதி என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். அது ஒருவேளை அல்சைமர் எனும் ஒரு வகையான தீவிர ஞாபக மறதி நோயின் ஆரம்ப கட்டமாகவும் இருக்கலாம். உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளவும். இல்லையேல் அது மரணத்தில் கொண்டு போய்விடலாம். உலக மக்கள் தொகையில் 2வது இடம் வகிக்கும் இந்தியாவில் அல்சைமர் எனும் நோய்த்தாக்கம் 60 வயதை கடந்தவர்களில் 20 பேரில் ஒருவருக்கும் 80 வயதை கடந்தவர்களில் 5 பேரில் ஒருவருக்கும் இருக்கும் என்று சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. இந்த நோயை பற்றியும் அதன் விபரீதத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே சில கற்பனையான கதாபாத்திரங்களையும் உண்மையாக சந்தித்த சில கதாபாத்திரங்களையும் வைத்து உருவாக்கப்பட்ட குறும்படம் இது. நன்றி.